வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற அனைத்து மெய்யன்பர்களுக்கும், இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆழியார் அறிவு திருக்கோயிலில் பணிபுரிகின்ற ஐட்டு நண்பர்கள் அத்துணை பேருக்கும், இறைநிலையாக நின்று நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தத்துவ ஞானி மகர்ஷி ஐயா அவர்களுக்கும், நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தி இந்த இயக்கத்தை மிகச் சிறப்பாக மேலும் மேலும் வளர்த்து அகில உலக அளவிற்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற மாண்பமை எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல நாளிலே நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை சமர்ப்பித்து, நின்று போகும் நிமிடங்கள் என்ற தலைப்பிலே இன்று நாம் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பு என்பது திடீரென்று மனதில் தோன்றிய ஒரு தலைப்பு. ஆழியார் ஐடி நிர்வாகம் அதை உடனடியாக ஒத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள். அதன்படி நம்மோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பல முறை நான் இந்த இணைப்பிலே பேசிய செய்திகளை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அந்த வகையிலே பேசும் பிரபஞ்சம் என்று பேசியிருக்கிறோம். அதோடு இணைந்து வருகின்ற பொழுது கால தத்துவத்தை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த கால தத்துவத்தின் அடிப்படையில் அதன் அடித்த நிலையாக இன்று நாம் பார்க்கின்ற இந்த கேட்க இருக்கின்ற இந்த நிகழ்வுதான் நின்று போகும் நிமிடங்கள் என்று நான் உங்களுக்கு முன்பாகவே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் இணைப்பில் இருப்பது மட்டுமல்லாது, இந்த உலக இயக்கத்தில் முக்கியமான அங்கமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொல்காப்பியர் காலத்தில் நாம் இல்லை, இனி வருகின்ற கால தலைமுறையில் நாம் இல்லை. ஆன்ம நிலையிலே நாம் முன்பும் இருந்திருக்கின்றோம், வரக்கூடிய காலத்திலும் இருப்போம், இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தூள நிலையிலே, சூக்கும நிலையில இல்லாமல் தூள நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கையாக இந்த உடல், மனம், உயிர் அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு மனித பிறவியாக வாழ்கின்ற காலம் இந்த காலம். நமக்கு இந்த காலம் இறைநிலை நமக்கு ஏற்படுத்திய காலம். எனவேதான் இந்த நின்று போகும் நிமிடங்களில் சில செய்திகளை உங்களுக்கு நுட்பமாக சொல்ல இருக்கின்ற இந்த காலம் மிகச்சிறந்த காலமாக அமைய வேண்டும் என்று மகர்ஷி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றி மலர்களையும் விண்ணப்பத்தையும் தலைப்பிலே நாம் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இதில் 3 செய்திகளை உங்கள் முன்பாக வைத்திருக்கின்றேன். இயற்பியல் விஞ்ஞான அடிப்படையிலே பார்த்தால் 4 அடிப்படைகள் தான் இந்த பிரபஞ்சம் பற்றிய ஒன்று. காலம் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான அடிப்படையில், குறிப்பாக இயற்பியல் விஞ்ஞான அடிப்படையிலே நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது ஆற்றல், பொருண்மை, வெளி என்று சொல்லப்படுகின்ற தூரம், காலம், இந்த 4 மாறிகளை கொண்டுதான் இந்த இயற்பியல் விஞ்ஞான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே 4இல் ஒரு பங்காக இருக்கின்ற காலத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். காலம் என்பது நீங்கள் யாரையெல்லாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே பார்க்கின்றீர்கள், சந்திக்க இருக்கின்றீர்கள் என்பதை முடிவு செய்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதயம் என்பது நீங்கள் இந்த பூமியில் இருக்கின்ற காலத்திலே யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை முடிவாக சொல்கிறது. ஆனால் நீங்கள் கொண்டிருக்கின்ற குணநலப்பேறு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிஹேவியர், பழகும் பாங்கு என்று சொல்வார்கள், அதுதான் உங்களோடு வாழ்க்கை பயணத்திலே யார் இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்ய போகிறது. எனவேதான் மகரிஷி அவர்கள் இதை குணநலப்பேறு என்று சொல்வார்கள். குணநலப்பேறு சிறப்பாக அமையும் என்றால் அதை நமக்கு அது நிச்சயமாக முழுமை பேரை
தருவதற்காக நம்ம எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் என்று சிந்தனையோடு நமது தலைப்புக்கு உள்ளாக வருகின்றோம். இந்த கால அளவை பற்றி மகரிஷி அற்புதமாக ஒரு கவியிலே சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பின்னால் வருகின்ற ஸ்லைடில் பார்க்க இருக்கின்றோம். இது தொல்காப்பியத்திலே காலம் பற்றிய செய்தி என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்ட ஆரை என்று தொல்காப்பிய சூத்திரம் சொல்கிறது. அதில் நாம் கை நொடிக்கின்ற அளவும் கண் இமைக்கின்ற அளவும் தான் மாத்திரை என்பது. அதே தொல்காப்பியம் காலம் தானே மூன்றென மொழிபா என்று ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கிறது. அந்த 3 வகை காலங்கள் தான் கடந்த காலம் என்று சொல்லப்படுகின்ற இறந்த காலம். நிகழ்வில் நாம் இணைந்திருக்கின்ற இந்த நொடி பொழுது என்பது நிகழ்காலம். எதிர்காலத்திலே வருகின்ற அந்த காலம் என்பது எதிர்காலம். எனவே காலம் தானே மூன்றென மொழிப என்று தொல்காப்பியத்திலே சொல்லதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலம் பற்ற அடிப்படை அறிவு நமக்கு இன்றல்ல நேற்றல்ல. இந்த பூமி தொடங்கி வாழ்க்கை முறை ஒழுக்கப்படுத்தப்பட்டு அது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாகி நாம் நம் கருத்தையெல்லாம் மொழியிலே எழுத்திலே கொண்டு வருகின்ற காலத்திலேயே நம்மோடு இருந்திருக்கின்ற ஒரு தத்துவம் தான் கால தத்துவம் என்பது. காலம் என்பது என்ன? அதற்கு ஆரம்பம் முடிவு உண்டா? எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடியும் என்ற மூன்று கேள்விகளை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். காலம் என்பது என்ன? தத்துவம் என்ன சொல்கிறது? அறிவியல் அடிப்படையிலே பார்த்தால் பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகின்ற பெரு வெடிப்பு கொள்கை அல்லது பெரும வெடிப்பு கொள்கை என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு புள்ளியிலே அடங்கி இருந்தது. அப்போது அதற்கு ஒரு அளவுகள் XYZ என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிமாண அளவு என்பது இல்லை. அது முழுவதும் ஒரு புள்ளியிலே இருந்தது. அது தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக திடீர் என்று வெடித்த காரணத்தால் அந்த பிரபஞ்சம் உருவாகியது. பிரபஞ்சம் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது. உருவாகிய பிரபஞ்சம் என்பது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஹப்பிள் தொலைநோக்கி வழியாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே காலம் என்பது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலேயே தொடங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல காலம் பொருண்மை, ஆற்றல் பொருண்மை, காலம் தூரம். ஆற்றல் தான் தெரிய பெற்ற ஆற்றலாக இருந்தது. வெடித்து சிதறிய காலத்திலே பொருளாக மாறியது. அந்த வெடித்து சிதறிய அந்த சனம் என்பதுதான் காலம் உருவாகிய முதல் புள்ளி. அப்போது இருந்தே இந்த காலம் தூரம் பொருள் என்ற அனைத்தையும் இணைத்து ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வெளி என்பது உருவாகியது. எனவே காலம் என்பது பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஆரம்பம் என்பது இந்த பிரபஞ்ச தோற்றம், ஒடுக்கம் என்பது பிரபஞ்ச ஒடுக்கம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த தலைப்பை பொறுத்தளவிலே அது எப்போது தொடங்கி எப்போது முடியும் என்றால் தோற்றத்தில் தொடங்குகிறது. பெருவெடிப்பிலே மகரிஷி சொல்கின்ற சூழ்நிலத்தின் காரணமாக இருப்பாற்றலாகிய பிரபஞ்ச ஆற்றல் தன்மாற்றம் பெற தொடங்கிய அந்த சனம்தான் அந்த அந்த தொடக்கம், பிரபஞ்சத்தின் தொடக்கம். காலத்தை எப்படியெல்லாம் நாம் கூறிட்டு வைத்திருக்கிறோம். நொடி என்று சொல்கின்றோம். அதைத்தான் கண்ணிமை நொடி என முன்பு பார்த்தோம். நிமிடம் என்று சொல்கின்றோம். மணி, நாள், வாரம், மாதம், ஆண்டு, யுகம் என பல்வேறு வகையிலே ஏன் கல்பம் வரை நாம் சென்று இந்த காலத்தை பற்றி ஆழமாக சிந்தித்து அதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய செய்திகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே காலம் நேரம் இரண்டையும் நாம் எவ்வாறு வைத்துக் கொள்கிறோம் என்றால் மனநிலைதான் காலத்தை நம்மோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்றது. எனவே நாம் மனது எவ்வாறு இருக்கிறதோ அதுபோலத்தான் நேரமும் காலமும் நமக்கு அமையும். காலத்திலே நல்ல நேரம் என்பதோ கெட்ட நேரம் என்பதோ இல்லை. மனிதன் வாழ்ந்த காலம் என்பது சங்க காலம் தொடங்கி இன்று
வருகின்ற காலம் வரை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் பன்னிரு திரைமுறைகளை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி வாழ்ந்த காலமாகிய ராஜராஜ சோழன் காலம் நாம் பொற்காலம் என்று சொல்கின்றோம். குப்தர்களின் காலம் பொற்காலம் என்று சொல்கின்றோம். சில காலங்களிலே சில மரபுகள் உடைந்து மனிதர்கள் வேதனைப்பட்ட காலத்தை கெட்ட காலம் என்று சொல்கின்றோம். எனவே இந்த பூமி ஒரே அமைப்பிலே ஒருவாறே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பூமி ஓட்டத்திலே, பூமியின் பயணத்திலே, பிரபஞ்ச பயணத்திலே நல்ல காலம் கெட்ட காலம் என்பதை உருவாக்கி கொள்கின்ற மரபு, பண்பு, தன்மை என்பது நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே அதனால் தான் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று திரு நமது தேவாரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே மனிதர்களிலே நல்ல மனிதர்கள் இருக்கலாம், கெட்ட மனிதர்கள் இருக்கலாம். நாளிலும் நேரத்திலும் நொடியிலும் காலத்திலும் அந்த நல்லது கெட்டது என்பதிலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை ஜனிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்த நிமிடம் என்பது ஒரு குடும்பத்திற்கு நல்ல நேரமாக அமைகிறது. அதே சமயம் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மனிதர் மறைவு ஏற்படுகின்ற சமயத்திலே மனிதருக்கு அது கெட்ட நேரமாக அந்த குடும்பத்துக்கு தோன்றுகிறது. எனவே நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் வைத்திருக்கின்ற மனநிலையையும் வைத்துதான் நாம் முடிவு செய்கின்றோம். எனவே காலத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். காலமறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை மிகச் சிறப்பாக திருவள்ளுவர் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஞானம் என்பது இந்த உலகம், இந்த உலகத்தையே நாம் கையில் கொள்ள வேண்டும், உலகத்தையே முழுவதுமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், உலகம் முழுவதும் நமது சிந்தனைகள் பரவ வேண்டும் என்று நினைத்தால் அது நடைபெறும். எப்போது நடைபெறும் என்று கேட்டால் காலம் கருதி அதற்குரிய காலத்திலே இடத்தார் எமத்தான் என்று இருக்கிறது. இடத்தார் காலம் இடம், நான் அடிப்படையிலே சொன்ன ஆற்றல் பொருண்மை காலம் வெளி என்று சொல்லப்படுகின்ற அந்த காலம் வெளி இரண்டின் தன்மைகளை அறிந்து அதற்காக அதற்கு உள்ளவாறு அதற்கு தக்கவாறு நாம் காரியங்களை செய்கின்ற பொழுது இந்த உலகம் முழுவதும் நாம் நாம் ஒரு ஒரு எல்லைக்குள் நாம் உயர்ந்தோங்கி இருக்க முடியும் என்ற செய்தியைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்கின்றது. இப்போது மிக மகிழ்வாக இங்கு சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், மகரிஷி அவர்களின் சித்தாந்தம் என்று 27-30 நாடுகளுக்கு சென்று பரவி இருக்கிறது. மகரிஷி அவர்கள் 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கிய பொழுது அது எந்த அளவிலே இருந்தது, அந்த ஆழ விருட்சம் விதையாக அன்று பூமியிலே ஊன்றப்பட்டு இன்று உலகின் பெரும்பகுதி இடங்களுக்கு வேதாத்திரியம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் மகரிஷி அவர்களின் அந்த எண்ணம்தான், அவர் அந்த செய்தியை உலகத்துக்கு தந்த நேரம்தான், அது தந்த இடம்தான். எனவே காலமும் இடமும் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் நாம் அறிந்து கொள்ள, நம்மை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்ற செய்தியை இந்த திருக்குறள் நமக்கு சொல்கின்றது. அறிவியல் அடிப்படையிலே கால தத்துவத்தை நாம் நோக்கினோம் என்றால், காலமும் மாற்றமும் தான் அழியாதவை, காலம் மாற்றத்தோடு தொடர்புடையது, காலம் வந்து போகின்ற ஒன்றல்ல என்று இந்த தத்துவ அடிப்படையிலே முன்னதாக நமக்கு நின்று வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்கின்றார்கள். காலமும் மாற்றமும் பிரபஞ்சம் தொடங்கிய சமயத்திலிருந்து காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு சனமும் இந்த பூமியிலே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே காலம் மாற்றம் என்ற இரண்டு காரணிகள் தான் இந்த பூமியில் நிரந்தரமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இரண்டு காரணிகளாக இருக்கிறது. காலம் என்பது மாற்றத்தோடு தொடர்புடையது. நான் முன்பே சொன்னது போல ராஜராஜ சோழன் காலத்திலே அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இருந்தாலும் அவரது காலத்திலே மின்சாரம் இல்லை, கையில் வைத்திருக்கின்ற செல்போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்லை. இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றம்தான் நமது விஞ்ஞான வளர்ச்சியை தந்து நம்ம எல்லாம் இணைக்கின்ற பெரிய ஊடகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் விஞ்ஞானம் சொல்லி காட்டுகின்ற வகையிலே காலமும் மாற்றமும் அழியாதவை, காலம் மாற்றத்தோடு தொடர்புடையது, காலம் என்பது வந்து போகின்ற ஒன்றல்ல என்று அரிஸ்டாட்டில் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நியூட்டனை பற்றி சொல்கின்ற பொழுது அண்டம் இல்லை என்றாலும் காலம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போது நாம் காலத்தை 3 வகையாக பார்க்கின்றோம்.
இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், வருகின்ற வருங்காலம் என்று சொல்கின்றோம். இந்த அண்டம் துவக்கம் தொடங்கி தனது பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அண்டம் முடிவடைகின்ற ஒரு காலம் வந்தாலும் அது ஒடுக்க காலமாக மாறும். அந்த நேரத்திலும் பூமியின் ஒடுக்கத்தோடு இணைந்து காலம் என்பது அதோடு அடுத்த தோற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கும் என்பதைத்தான் நியூட்டன் அவர்கள் அண்டம் இல்லை என்றாலும் காலம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த அறிவியலை சொன்ன ஐன்ஸ்டீன் அவர்கள் காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த ஆற்றல் பொருண்மையை தவிர இரண்டு மாறிகளாக இருக்கின்ற காலம், வெளி இரண்டையும் இணைத்தே பார்க்க வேண்டும். ஆனால் மாஸ் எனர்ஜி ஈஸ் ஈக்குவல் டு mc², மாஸ் எனர்ஜி என்ற இரண்டு மாறிகள், இரண்டு காரணிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த சமன்பாடு என்பது காலத்தையும் வெளியையும் இணைத்த சமன்பாடாக இருக்கிறது. அதை இணைத்தே பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். வெளி என்பது இந்த பிரபஞ்ச பரப்பை சொல்கின்ற பொழுது அது வெளிப்பட்ட காலம் என்பது அதோடு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணி என்ற அடிப்படையிலே இவை இரண்டும் சார்புத்தன்மை உடையவை. பொருள், இயக்கம், வெளி, காலம். பொருள் என்பது இந்த பிரபஞ்சத்திலே தோளமாக பார்க்கின்ற அனைத்து தோள பொருள்கள். இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றம், அதற்கு தேவையான ஆற்றல். வெளி என்பது ஸ்பேஸ் என்று சொல்கின்றோமே, சுத்தவெளி, பிரபஞ்சம், வியாபகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் தான் வெளி என்பது. காலம் என்பது இந்த இயக்கம் வெளிப்பட்ட போது அதோடு வெளிவந்த ஒரு காரணி. இவை என்றும் இணைந்தே இருக்கும். காலம், வெளி, பொருள், இயக்கம், இந்த நான்கும் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால் இந்த நான்கும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சமன்பாட்டை நம்மால் விஞ்ஞானத்தால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே தான் ஐன்ஸ்டீன் அவர்கள் தொடர்ந்து தனது வாழ்நாளிலே பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். விஞ்ஞானத்தை தாண்டி நாம் திருமந்திரத்தில் காலம் என்ன பங்கை பெற்றிருக்கிறது, என்ன அளவுக்கு அது சிந்திக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவை பார்க்கின்ற பொழுது, முன்பொரு காலமும் ஊழியுமாய் நிற்கும். முன்பொரு காலம் ஊழியுமாய் நிற்கும் என்று திருமந்திரத்திலே 416வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பொரு என்பது 3 காலத்தை சொல்கின்ற ஒரு தொடராக இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களிலும் அந்த சிவமாக இருக்கின்ற அடிப்படை பரம்பொருள்தான் 3 காலங்களாக விளங்குகின்றதை அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து காலம் இறைவனது ஆணை வழி நின்றே உலகத்தை தொழிற்படுத்தும். எனவே காலம் என்பது ஒரு ஜடப்பொருளாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்று செயல்பாடு தனியாக ஒன்றுமில்லை. இறைவன் தான் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, ஒரு கருவியாக பயன்படுத்தி தனது எண்ணத்தின் வழியை செலுத்துகின்றான் என்ற செய்தியை இந்த திருமந்திரத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக திருமந்திரத்திலே காலம் மேலும் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஈதிய காலம் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனிநாயகம் என்பர். தையலும் தானும் என்பது சிவத்தையும் சக்தியையும் குறிக்கின்றது. சிவம் என்பது அடிப்படையிலே நிரந்தரமாக இருக்கின்ற இருப்பு. அது இயக்கம் பெறுகின்ற பொழுது சக்தியாக வருகிறது. எனவே அந்த இருப்பிலிருந்து இயக்கமும், இயக்கத்திலிருந்து இருப்புமாக ஆற்றலின் அழிவில்லா தன்மை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்று சொல்வார்கள். ஆற்றல் என்பது பொருளாகும், பொருளில் இருந்து ஆற்றல் வரும் என்ற அந்த பொருள் என்பது சிவமாக கொண்டால், ஆற்றல் என்பது சக்தியாக கொண்டால், இந்த இரண்டும் தான் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாக இணைந்து தையலும் என்பது இங்கு சக்தியை குறிக்கிறது, தான் என்பது சிவனை குறிக்கிறது. இந்த தையலும் தானுமாகிய இதையே செய்தியை திருவாசகத்திலே சொல்கின்ற பொழுது, கருவினுக்கு அப்புறமாய் இப்புறத்தை மறுவார் மலர்குடல் என்று சொல்வார்கள். அதுபோல தோற்ற நிலையிலே ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் சக்தியும் சிவமாக இரண்டுமாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே யுகம், கற்பம் என எத்தனை காலங்கள் தோன்றி அழிந்திட்டாலும் சிவமும் சக்தியுமாக இருக்கின்ற இரண்டு பெரும் ஆற்றல்கள் ஒன்றாக இணைந்து இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை திருமந்திரத்திலே கால தத்துவத்தின் அடிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று முக்கியமாக நாம்
இதை வேறு வகையில் சிந்திக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் இந்த அனைத்து செய்திகளையும், நான் அங்கங்கு கோடிட்டு காட்டிய அனைத்து செய்திகளையும் அறிந்து ஆராய்ந்து உள்வாங்கி தனதாக்கி அற்புதமாக தனது பாடலிலே, தனது ஞான கவியில சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் சொல்லும்போதெல்லாம், நான் உணர்ந்து ஓதியதை நீங்கள் ஓதி உணருங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மகரிஷி அவர்கள் என்ன உணர்ந்து ஓதியிருக்கிறார்கள் என்றால், காலத்தின் நுண்ணழகு கண் சுமிட்டும் நேரம், கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கு இடை அமையும் நீளம், காலம் என்ற இறையாற்றல் அதிர்வலையாய் உயிர்கள் கருத்தரித்தல் முதல் இறத்தல் வரை அனைத்தாம். அதனால் காலத்தை காலன் காலி இயமன் என்று மொழிவோம். கருத்துயர்த்தி சிந்தித்து தெளிவடைந்து கொண்டால் காலம்தான் அனைத்தையுமே மாற்றிக்கொண்டிருக்கும். கணக்கறிவோம், உண்மை உணர்ந்து ஆக்க வழி வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான பாடல் இது. காலத்தின் நுண்ணழகு என்பது, நான் முன்னமே கூறியது போல, தொல்காப்பியத்திலே கண் சிமிட்டும் நேரம், கை நொடிக்கும் நேரம் என்று இரண்டை குறிப்பிட்டேன். அதைத்தான் இங்கு மகரிஷி அவர்கள் காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், அது கணக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒரு அதிர்வு தொடங்குகிறது, அதை தொடர்ந்து இன்னொரு அதிர்வும் வருகிறது. இந்த இரண்டு அதிர்வுகளுக்கும் இடைப்பட்ட நேரம் என்பது காலம் என்று மகரிஷி அந்த கால நீளத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அதிர்வலையாய் உயிர்கள் தோற்றம் பெற்ற இந்த உலகத்திலே மனித வாழ்வு என்பது கருத்தரித்தல் தொடங்கி இந்த இறைநிலையோடு நாம் சமாதி ஆகின்ற வரை வாழ்கின்ற காலம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் காலத்தை காலன் காரி, ஆண்பாலிலே காலன் என்றும் பெண்பாலாக காலி என்றும், பொது வெளியிலே அது இயமன் என்றும் மொழிகின்ற நிலைமையை சொல்லியிருக்கிறார்கள். கருத்துயர்ச்சி சிந்தித்து தெளிவடைந்து கொண்டால் காலம்தான் அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கும், கணக்கறிவோம் என்று சொல்கிறார்கள். எனவே ஏற்கனவே விஞ்ஞானிகள் சொன்னது போல இந்த மாற்றத்திலே தொடர்ந்து ஒரு மாற்றமாக நின்று கொண்டிருப்பது காலம். அது தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே வாழ்க்கை பயணம் என்பதும் தொடங்கிய நொடி தொடங்கி இன்று வரை, இன்னும் வரக்கூடிய காலம் வரை நாம் அந்த முக்தி பெறுகின்ற நிலை வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். எனவே இந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டு ஆக்கம் தருகின்ற தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும், ஏன் இந்த உலகத்திற்கும் ஆக்கம் தருகின்ற வழியிலே நமது வாழ்வை நடத்த வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை இந்த ஞான கவிகளை மகரிஷி அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆழமான சிந்தனை இது. காலம் சில விஷயங்களை வெளிப்படுத்தும். நமக்கு முன்னெல்லாம் பூமியிலே அந்த பாத்தீனியம் என்ற செடி இருந்ததை பார்த்ததில்லை. சமீப காலத்தில் வெளிப்பட்ட அந்த பாத்தீனியம் நம்மை இன்னும் பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறது. நோயிலே அந்த கொரோனா தொற்று என்று ஒரு தொற்றை இந்த பூமி கண்டதில்லை. ஆனால் அந்த நோய் தொற்று என்பது வெளிப்பட்டு வந்தது. செல்போன் என்ற அந்த ஒரு கருவி கையில் சமீபத்தில் தான் மனிதருக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச ஏற்பாட்டிலே எந்தெந்த தோற்றம் எந்தெந்த காலத்திலே உருவாக வேண்டும் என்ற அடிப்படை சித்தாந்தம், அடிப்படை அறிவு, இந்த கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் என்று சொல்லப்படுகின்ற 8 வகையான குணங்களை வைத்திருக்கின்ற இறைநிலைக்கு இயல்பாகவே இருக்கின்றது. அந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இன்று ஓங்கார மண்டபத்தை, அறிவு திருக்கோயிலை, நமது ஞான இருப்பிடத்தை, மகரிஷி அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணை போய் கண்டு பார்ப்பதும், அங்கு தங்குவதும், அங்கு வருகின்ற சிந்தனைகளை கேட்பதுமாக நமது வாழ்க்கையை நடத்தி பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறோமே. அந்த அந்த திருக்கோயில் அமைவதற்கான ஏற்பாடு முன்னமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகரிஷி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இந்த எண்ணத்தின் வித்து, நாம் எதை செய்கிறோமோ அதற்கான சிந்தனை எது முன்பாகவே வந்திருக்கிறது. எனவே எண்ணம், செயல் என்ற மூன்றும் அடிப்படையாகத்தான் எந்த ஒரு செயலும் நடைபெறுகிறது. எண்ணம் உருவாக வேண்டும், அதை பற்றி நாம் பேச வேண்டும். அதன் பின்பாக அது செயலாக்கம் பெறுகின்ற 3 நிலைகளை கடந்து ஒரு செயல் கர்மயோகமாக வருகிறது. அதுபோலதான் எண்ணத்தின் வித்து என்பது, இந்த அறிவு திருக்கோயில் எண்ணத்தின் வித்து என்பது 1897 பிப்ரவரி கார்மஸ்டன் சர்க்கஸ் வளாகத்தில்
சுவாமி விவேகானந்தரால் தூவப்பட்டது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1991 தத்துவ ஞானியால் ஆழியாரிலே ஓங்கார வடிவில் அந்த சிந்தனை என்பது வடிவம் பெற்று உலகுக்கு அறிவை நல்கின்ற ஒரு அமைப்பாக இன்று உருவாகி இருக்கிறது. இதைத்தான் ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே உரு அரு, உரு என்பது தூலம், அரு என்பது சூக்குமம். உரு அரு என்ற இரண்டும் ஓம் என்ற அந்த ஓங்காரத்துக்குள்ளே இருப்பதாக திருமந்திரம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று புல்லாகி போடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லுசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்று தாவர சங்கமத்தில் என்று சொல்கிறாரே மணிவாசகர். அந்த தாவர சங்கமம் என்பது பல வேதம் என்பது பல்லுயிர் பெருக்கம் என்பது ஓங்காரத்துக்குள்ளே இருந்துதான் அது வெளிப்பட்டிருக்கிறது என்பதையும் திருமந்திரம் குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சராசரம் என்று சொல்கின்றோமே, நாம் வாழ்கின்ற பூமி பஞ்சபூதங்களின் கூட்டாக இருக்கின்ற பூமியிலே பஞ்சபூதங்களின் கூட்டாக தோன்றிய உயிரினத்திலே மனிதன் என்ற மாபெரும் சக்தியாக வந்து இன்று உலகத்திலே உயர்ந்த ஒரு தத்துவத்தை நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. இது மட்டுமல்லாது இந்த சராசரம் பிரபஞ்சம் முழுவதுமே எங்கிருந்து வந்தது என்றால் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் என்று திருவந்தம் பேசுகிறது. எனவே ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே உரு அரு, உருவம் உருவமற்றது இரண்டும் இருக்கிறது. அதற்குள்ளே பலபேதமாகிய உயிர் தோற்றத்திற்கான அடிப்படை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓம் என்ற அடிப்படையில் அந்த அந்த சப்தத்தின் உள்ளே தான் அடங்கி இருக்கிறது என்பதை திருமந்திரம் பேசுகிறது. அந்த ஓம் என்ற வடிவிலே தான் ஓங்கார மண்டபம் உருவாக்கப்பட்டது 1991. அந்த உருவாக்கம் என்பது 1897 பிப்ரவரியிலே நிகழ்ந்ததாக மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சம்பவங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இதுபோல பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் தேடித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம். அடுத்தபடியாக காரண காரிய தத்துவம். காரணம் என்பது எந்த ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்க வேண்டும். நான் உணவு எடுத்துக்கொள்கிறேன் என்றால் பசி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. குளிர் போர்வை வைத்து இருக்கிறேன் என்றால் எனக்கு குளிர் இருக்கிறது. நான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் என்றால் எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எனவே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரியம் நடந்தால் அந்த காரியத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதைத்தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. காரண காரிய தத்துவம் என்று சொல்கிறார்கள் தத்துவ அடிப்படையிலே. ஆனால் விஞ்ஞானத்தில் பார்க்கின்ற பொழுது காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறும் என்ற ஒரு நிலையை விச்சியின்றியே விளைவு செய்குவாய் என்று திருவாசகத்திலே குறிப்பிடுகிறார் மணிவாசகர் அவர்கள். காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறும் என்ற அளவிலே சித்தாந்தம் என்பது அறிவியலோடு வேறுபட்டு நிற்கிறது. அதை இன்னொரு சமயத்திலே பார்ப்போம். இப்போது காரண காரிய தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு காலம் தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், இடம் பொருள் ஏவல் என்பது. எந்த ஒரு செயல் நடைபெறுவதென்றால் அதற்கு ஒரு இடம் தேவை, அதற்கு ஆன அவசியம் இருக்க வேண்டும், அதை நடத்துகின்ற கர்த்தா இருக்க வேண்டும். இதைத்தான் இடம்பொருள் ஏவல் என்று சொல்கின்றோம். எனவே இந்த காலம் மாற்றம் என்பது அந்த காலத்தை நகர்த்துகின்ற ஒரு அமைப்பாக ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்பதை நாம் வைத்துத்தான் இடம்பொருள் என்ற அந்த சொற்றொடரை உருவாக்கி இருக்கிறோம். இதைத்தான் வேறொரு வகையிலே சொல்கின்றோம் என்றால் உலக தோற்ற ஒடுக்க சித்தாந்தம் என்று சொல்கின்றோம். இதற்கு இந்த அடிப்படை அனைத்திற்குமே நமது கால தத்துவம் உள்ளீடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இதை சொன்னேன். அடுத்தபடியாக மனிதன், நாம் வாழ்கின்ற மனிதன், நமக்கு டேட் ஆஃப் பர்த் என்று சொல்கிறோமே, பிறப்பு இறப்பு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைத்தான் நமது வாழ்க்கை பயணம் என்று சொல்கின்றோம். நமது வயது என்று சொல்கின்றோம், வாழ்ந்த காலம் என்று சொல்கின்றோம், நமது இருப்பு இந்த பூமியில் இருந்ததை சுட்டி காட்டுகின்றோம். இதிலே ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த பி என்ற எழுத்திலே இப்பு பிளஸ் இ என்று சொல்கின்ற இரண்டு எழுத்துக்களின் கூட்டு இருக்கிறது. இப் என்பது மெய்யெழுத்து, இ என்பது உயிரெழுத்து. எனவே உயிரும் மெய்யும் சேர்கின்ற அந்த சொல்லாக்கத்தை தான் பிறப்பு என்று தமிழ் குறிப்பிட்டிருக்கிறது. உயிர் மெய்யோடு இணைகின்ற அந்த தருணம், உயிர் மெய்யோடு இணைந்து வெளிப்படுகின்ற தருணம் பிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இறப்பு என்ற நிலையிலே இ என்ற உயிரெழுத்து மட்டும் தங்கி இருக்கிறது, உடல் இல்லாமல் போய்விட்டது.
உடல் இல்லாமல் போகி, அதாவது உயிர் தங்குவதற்கு உகந்ததாக உடல் இல்லாமல் போகின்ற ஒரு இறப்பு ஏற்படுகிறது என்பதை வைத்துதான் இறப்பு என்ற சொல்லிலே உயிர் மட்டும் அழிவுற்றதாகிய ஆன்மா மட்டும் இந்த பூமியில் இருக்கும், அந்த ஆன்மா வசித்த அந்த இருப்பிடமாகிய உடல் என்பது இல்லாமல் போகும். எனவே தனித்து இயங்குகின்ற நிலையில் இறப்பு, ஆன்மா தனித்து இருக்கின்ற நிலையை இறப்பு சொல்கிறது. ஆன்மாவும் உடம்பும் இணைந்த நிலையை பிறப்பு சொல்கிறது. இந்த இறப்பு பிறப்பு என்ற இரண்டு சொற்களுக்கு இடையில் வாழ்கின்ற காலம்தான் நமது ஆயுட்காலம் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். காலம் என்பது அனைவருக்கும் சமமானதாகத்தான் தாரப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே வாழ்கின்ற உச்சபட்ச காரியங்களை செய்கின்ற தேச தலைவர்கள், ஆன்மீக யோகிகள், விஞ்ஞானத்தை பேசுகின்ற விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இந்த 24 மணிக்கூறுகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்யாமல் படுக்கையிலே படுத்து உறங்கி செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் தனது வாழ்க்கையை வெறுமனே கழித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண மனிதனுக்கும் அந்த காலம் என்பது அளவாக ஒரே அளவாகத்தான் இருக்கிறது. இறைவன் போன்றதை காலம். இறைவன் பொதுவானவன். தன்னை நோக்கி வருகின்றவர்களுக்கு வெளிச்சம் தருகின்றான். தன்னிலிருந்து விலகி நிற்பவர்களுக்கு இருட்டாக இருக்கின்றான். அதைத்தான் திருவாசகத்தில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். எப்போது ஒரு விளக்கு கம்பம் இருக்கிறது என்றால் அந்த விளக்கு கம்பத்தை நோக்கி யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் வெளிப்படும். ஆனால் வெளிச்சத்திலிருந்து விலகி விலகி வெளியில் போகின்றவர்களுக்கு இருட்டுதான். எனவே இறைநிலையை நோக்கிய பயணமாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற நிலையிலே காலம் என்பது அனைவருக்கும் நாம் ஒரே அளவு இந்த பிரபஞ்சம் தந்து இருக்கிறதை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தை எல்லாம் வைத்துதான் நமது ஜாதம் கணிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே ஒரு ஜீவன் பிறந்து வருகின்ற நேரத்தை குறித்து கொண்டு ஜாதத்தை கணிக்கிறார்கள். அதை இப்போது 2 ஜாதகமாக, திருக்கணித ஜாதகம் என்றும் வேறொரு வகையான ஜாதகம் என்று சொல்லிக்கொண்டு சனி பெயர்ச்சி எப்போது நடைபெறுகிறது, சனி பெயர்ச்சி என்பது என்ன விளைவுகளை தரும் என்றெல்லாம் மேடை போட்டு பேசுகின்றார்கள். அதை பற்றி பல ஜோதிடர்கள் மனிதர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு பல செய்திகளை சொல்லி நான் வழக்கமாக நடைபெறுகின்ற வாழ்க்கை பயணத்திலே பல சிக்கல்களை உருவாக்கி நமது எண்ணத்தை சிதறிக்கின்ற போக்கு இருக்கிறது. இதெல்லாம் வைத்துத்தான் நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் என்று கோளறு திருப்பதிக்கும் கண்ட நமது தமிழ் மரபு நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே காலம் என்பது நல்லதோ கெட்டதோ அல்ல, அது மனிதர்களின் மனநிலையை பொறுத்துதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வளர்ச்சி தான் இந்த பரிணாம தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த மனித மகத்துவம் என்ற தன்மை நம்முடைய இருந்திருக்கிறது. அதனால் தான் மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்ச பெருவெளியிலே, இந்த நந்தவனத்திலே கடைசியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்வார்கள். மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன் என்று சொல்வார்கள். அந்த ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று தொடங்குகின்ற தொல்காப்பிய சூத்திரத்திலே இறுதியாக வருகின்ற சூத்திரமாகிய ஆறறிவதுவே, அதனோடு மனநே நேரிதின் புலவர் நெறிப்படுத்தினர் என்று தொல்காப்பியம் பேசுகிறது. எனவே மனம்தான் நமது சிறப்பு. அதை பெற்றவன் தான் மனிதன். பரிணாம தத்துவத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற மனிதன் பல்லுயிர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி என்ற நிலையிலே அனைவரும் உலக சகோதரத்துவம் என்ற சமம் என்ற நம்பிக்கையை நம் அனைவருக்கும் விதைக்க வேண்டும். இதைத்தான் நமக்கு பரிணாமம் தத்துவம் உணர்த்துகிறது. அந்த பரிணாம தத்துவம் உணர்ந்து பிரபஞ்ச முழுவதும் ஒரே இறைவனால் ஒரே இறை வடிவமாக சூக்குமமாக இருக்கின்ற ஆற்றல் வெளிப்பாட்ட நிலையிலே தோற்றத்தின் இரு வகைகள், உயிரற்றது உள்ளவை, உயிருள்ளவை பரிணாம வளர்ச்சியிலே மனிதனாக மாறியிருக்கிறது. எனவே பல்வேறு நிலையில் ஆற்றலின் தோற்றமாக இருக்கின்ற பல்வேறு நிலைகள் மனிதன் என்ற உச்சத்தை பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்றதற்கு காரணம் தானே யாதுமாகி அத்வைத சித்தாந்த அடிப்படையிலே சொல்கின்ற இறை தன்மாற்றம் தான் மனிதனாக மாறியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி என்ற திருக்குறள் அனைவரும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற தத்துவம் அனைத்தும் நமது மனநிலை வந்து சேரும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இந்த இந்திய தத்துவ யானம் என்பது காலம் காலமாய் நமக்கு வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் என்று சொல்வோம். நமது வேத காலம் தொடங்கி உபநிடத காலம் வந்து அதன் உரையாக பிரம்மசூத்திரம் கண்டு அதன் விரிவாக புராணங்கள் உருவாகி இதிகாசங்கள் தோற்றம் பெற்று இதிகாசங்களின்
வழியில் பல்வேறு செய்திகளை சொல்கின்ற இலக்கிய அமைப்புகள் தோன்றி பக்தி இலக்கியங்களாக மாறி பக்தி இயக்கங்களின் பரிணாமம் என்பது நீதியை மக்களுக்கு தர வேண்டும் என்று திருக்குறள் போன்ற நீதி இலக்கியங்கள் தோன்றி இன்று மனிதனை மகத்துவம் மிகுந்தவனாக, வசதிகளை பெறுவனாக, வசதிகளை அனுபவிக்கின்ற மனிதனாக பல்வேறு தத்துவங்களாக மாறியிருக்கிறது. அதை இந்த அடிப்படை என்பது சமயம், மதம், மார்க்கம் என்ற மூன்றாக மனிதன் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மதம் என்பது எம்மதம் சார்ந்தாலும் அதில் சம்மதம் இருக்க வேண்டும். இயம் என்பது காந்தியை பற்றி பேசினால் காந்தியம், வேதாத்திரிய சிந்தனைகளை பேசினால் வேதாத்திரியம், மனித இனம் முழுவதும் சமம் என்று பேசினால் அதுதான் சமயம். மார்க்கம் என்பது வழி, மனிதன் நடந்து செல்கின்ற பாதை என்பது மார்க்கம். இந்த மதம், சமயம், மார்க்கம் என்ற மூன்றுமே ஒரே ஒரு தத்துவத்தை, ஒரே ஒரு செய்தியை தருகின்ற மூன்று நிலைகளாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தொடரின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான் சொல்கின்றது அறிவியல் சார்ந்த செய்தி என்று மகரிஷி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். நான் தந்திருக்கின்ற இந்த வேதாத்திரியம் என்பது ஒரு சமயமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அது உலக பொது அருள் நெறி சமயம் என்று தான் மாற வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் தனது நூலிலே அழகா பதிவு செய்து இருக்கிறார்கள். அந்த நிலையிலே தெய்வம் என்பது யார் என்று என்ன என்று கேட்டால் அது தெய்வம் என்பது அறிவுதான். அதற்குத்தான் நாம் கோயில் கட்ட வேண்டும். எனவேதான் உலகம் முழுவதும், தமிழகம் முழுவதும், பல்வேறு இடங்களிலும் இன்று அறிவுக்கு ஆலயங்களாக விளங்குகின்ற அறிவு திருக்கோயில்கள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு அனைத்தையும் அறிந்த அறிவுதான் தெய்வமாக வீற்றிருக்கிறது. அந்த தெய்வம் ஒரு சமய நிலையை பெற வேண்டும் என்றால் அது உலக பொது அருள் நெறி சமயமாக மாற வேண்டும். அவ்வாறு வேணால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மகரிஷி அவர்கள் இந்த மார்க்கம், சமயம், மதம் எல்லாத்தையும் கடந்த ஒரு மாமனிதனாக உலகத்துக்கு தத்துவம் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையிலே இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி, முக்கியமாக காலம் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு எளிய முறையை இப்போது உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். வாழ்க்கை பயணம் என்பது இந்த உயிர் உடலோடு இணைந்து நாம் உலக அனுபவங்களை பெற்று எல்லாம் உன் செயல் என்றே உணர்ந்தேன், என் செயல் என்பது யாதொன்றும் இல்லை என்று சரணாகதி தத்துவத்திலே இறங்கி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த நிலையை பெற்று பிரபஞ்ச உணர்வை பெற்று அந்த அட்டாங்க யோகம் சொல்கின்ற 8வது நிலையாகிய சமாதி நிலையை பெறுகின்ற பயணம்தான் வாழ்க்கை பயணம். அந்த பயணத்திலே 4 நிலைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் மகரிஷி அவர்களின் வார்த்தையிலே. இன்பம் என்பது உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஒரு உணர்வை தருகின்ற ஒரு உணர்வு தான் இன்பம் என்பது. துன்பம் என்பது உடலுக்கும் ஏற்படும், மனதுக்கும் ஏற்படும். இந்த இரு நிலை தவிர இந்த இரு நிலையும் ஒரு நோக்க பார்க்கின்ற இன்பமும் 50%, துன்பமும் 50% என்ற நிலையிலே அமைதி, இன்பமும் துன்பமும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்று சொல்வார்கள் சித்தர்களை பற்றி. ராமபிரானை காட்டிற்கு செல் என்று சொன்ன போதும், ராமபிரானை அழைத்து இந்த ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அரசனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன போதும், ராமனின் மனம் என்பது ஒரே நிலையில் இருந்தால் சொல்வார்கள். அந்த நிலையில் இருந்தால் அது அமைதியை நாடி செல்கின்ற, அமைதியை தருகின்ற மனமாக இருக்கும். அவ்வாறு ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது அட்டாங்க யோகத்தில் இறுதி நிலையாகிய சமம் பிளஸ் ஆதி, அவனி ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை என்று சொல்கிறோமே, அதுதான் முக்தி என்று சொல்கின்ற அந்த பேரின்ப நிலை. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 நிலைகளில் நமது வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை காலையிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது எனது ஆய்வு மாணவர் சித்திரரேகா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இதை நாம் இன்று பயணத்திற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற காரோடு யோசித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே எந்த காருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர், சில காருக்கு பார்த்தீங்கன்னா 5 கீர் கூட இந்த சக்கர அமைப்பு இருக்கும். இப்போ கீர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஆரம்பத்திலே அந்த வாகனத்தை
குறைந்த வேகத்தில் செல்கின்ற வாகனத்தை நகர்த்துவதற்காக பயன்படுகின்ற ஒரு பல் சக்கர அமைப்பு. அதோட ஆரம் என்பது குறைவாக இருக்கும். அதோ அடுத்த நிலையிலே ஆரம் சற்று கூடி இரண்டாவது அந்த கீர் என்று சொல்வார்கள் அது இருக்கும். இவ்வாறு முதல் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர் என்ற நிலையிலே ஒரு 50 கிலோமீட்டர் என்றால் அந்த 50 கிலோமீட்டர் வேகத்தை அந்த வாகனம் எட்டிவிடும். அதற்கு பின்பாக நாம் வாகனத்தை முழு வேகத்திலே செலுத்த முடியும். அதுபோலத்தான் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அமைதி என்பதும் பேர் இருக்கிறது. அந்த 4 பல் சக்கரங்களை இயக்குகின்ற அந்த கீர் பாக்ஸிலே நாம் கையில் எடுத்துக்கொண்டு அசைக்கிறோமே, அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்பு, அதுபோல அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்ற அந்த உள்ளார்ந்த அமைப்பு, மனம் என்ற அமைப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் நினைத்தால் நமது நிமிடங்களை, நாம் வாழ்கின்ற நிமிடங்களை முதல் கியர்ல வச்சுக்கலாம், செகண்ட் கியர்ல வச்சுக்கலாம், தேர்ட்ல வச்சுக்கலாம், ஃபோர்த்ல வச்சுக்கலாம். அதுக்கு அதை அந்த கியர்ல கொண்டு அமைக்கின்ற ஒரு பல் சக்கரத்தை இயக்குகின்ற அந்த கீர் ராடு இருக்கிறதே, தூண்டக்கூடிய, அதை மனம் என்று சொல்கிறோம். அந்த மனம்தான் நமது இன்பமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா, துன்பமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா, மனதை அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா, பேரின்பமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அதற்குத்தான் தவ முறைகள் மகர்ஷி அவர்களால் மிக சிறப்பாக ஆகினை தவம், துரிய தவம், துரியாதீத தவம், சாந்தி தவம், நித்தியானந்த தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகர தவம் என்று பல்வேறு நிலைகளிலே இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் நாம் அனுபவிக்கின்ற அளவுக்கு மனதை நிறுத்தி இயக்குகின்ற வலிமையை தருவதற்காக மகரிஷி அவர்கள் அற்புதமாக யாத்து தந்திருக்கிறார்கள். அந்த தவத்தை பயில்கின்ற பொழுது மனம் என்பது அந்த கருவியாக நமது பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்டில் அமைதின்னு சொன்னா, ஃபோர்த்தில் பேருந்தும் சொன்னா, அதை அந்தந்த கீருக்கு எடுத்துட்டு போறதுக்கான பவர் அந்த மனசுக்கு தான் இருக்கு. நம் கையில் வைத்திருக்கின்ற கீர் ராடு போல. அதுபோல அந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்திலே நமது உடம்பையும் மனதையும் கொண்டு செலுத்துகின்ற பொழுது அதை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை மனம்தான் தீர்மானிக்கிறது. எனவே மனம் செம்மை வர வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம் என்று திருமந்திரம் சொல்கின்றது போல மனதும் தான் இந்த உள்ளும் புறமாக இருந்து நம்ம வாழ்வை நடத்துகின்ற அந்த மனம்தான் அடிப்படை என்ற அளவிலே தான் அதை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மகரிஷி அவர்கள் மன வளக்கலை ஏற்படுத்தி உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு அகத்தவம், உயிருக்கு காயகல்பம், இந்த சமூகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நம்மை புரிந்து கொள்கின்ற அகத்தவம், அகத்தாய்வு, உயிர் ஆற்றலை பெருக்கின்ற காயகல்பம், தற்சோதனை என்ற 4 தூண்களை நிறுவி அதற்கு அடிப்படை தத்துவங்களை, சித்தாந்தங்களை மேற்கோரையாக தந்திருக்கிறார்கள். மகரிஷி அவர்கள் தந்த தத்துவம் என்பது ஒரு முழுமையான தத்துவமாக, மனித குலத்திற்கு முழுமை தருகின்ற தத்துவமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு மனதை வளப்படுத்தினால் மகரிஷி சொல்கின்ற ஆல்பா, பீட்டா, தீட்டா, டெல்டா என்ற நிலையிலே எந்த நிலைக்கும் நமது மனதை எடுத்து சென்று அமைதிப்படுத்த முடியும். அதை மனம்தான் செய்ய முடியும். எனவே மனம்தான் மார்க்கமாக இருக்கிறது. மனம்தான் அதை புரிந்து கொள்கிறது. மனம்தான் அதை அடக்கி ஆள்கிறது. மனம்தான் அதனை அறிந்து கொள்கிறது. இந்த உடலை இயக்குகின்ற ஒரு மாபெரும் சக்தியாக மனம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களோடு பேசுவதற்கு தூண்டுவதும் மனமே, உங்களிலிருந்து விலகி நிற்பதற்கு என்னை எடுத்துக்கொண்டு செல்வதும் மனமே, உலக இன்பங்களை நாடி என்னை அழைக்கின்றதும் மனமே, உலகத்தில் இருந்து விலகி நின்று இந்த உலகத்தை பார்க்க வைப்பதும் மனமே. எனவேதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற இந்த சாஃப்ட்வேர் என்று சொல்கின்ற மனம் செம்மை பெற வேண்டும். அதற்கு மன வளக்கலை என்பது மிக சிறப்பான கல்வியாக நமக்கு இருக்கிறது. அப்போது அந்த மனநல வளக்கலையை நாம் மிகச் சிறப்பாக அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு நடைமுறையில கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு நல்ல குணநல பேறு ஏற்படும். குணநல பேறு என்பது பிஹேவியர் என்ற நிலையில் இருக்கிறது. அவ்வாறு மனவளக்கலையில் இருக்கின்ற அன்பர்கள் உயர்ந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டதோடு உடம்புக்கு பயிற்சி செய்கின்ற பொழுது இதயம் மிகச்சிறப்பாக துடிக்கும். அந்த இதயமும் நமது குணநலமும் செம்மை உறுகின்ற பொழுது நமது காலம் என்பது நல்ல காலமாக இருக்கும்.
எனவே யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்பதும் இளமே மின்னொடு வானம் தந்துளி தலையீ ஆனாது கல்பொருள் இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆர்வுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று உலகத்திற்கு தத்துவத்தை தந்த நமது கணியன் பூங்கொன்றனார் அவர்களின் வரிகளை மனதில் வைத்து மகரிஷி அவர்களின் சித்தாந்தத்தை உள்வாங்கி வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்கின்ற காலம் நமக்கு மட்டுமல்லாமல் நமது குடும்பத்திற்கும் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கும் உலகம் முழுமைக்குமாக ஒரு நல்ல காலமாக நல்ல நேரமாக நல்ல நிமிடங்களாக இருக்கும். ஓரிடத்தில் நிற்கின்ற நிமிடம் இன்னொரு இடத்திலே தொடரும். இப்போது நாம் துன்பத்திலே நமது நிமிடத்தை நிறுத்திவிட்டால் இன்ப நிலையை பெற முடியும். இன்பத்திலிருந்து பேரின்ப நிலைக்கும் பேரின்ப நிலையிலிருந்து இந்த அமைதி நிலைக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு பகுதியிலே நிற்கின்ற காலம் இன்னொரு பகுதியிலே தொடர்ந்து நடைபெறுவதால் தான் இந்த 4 சக்கரங்களில் நமது வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் கீழே இறங்கி வந்து துன்பத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பேரின்ப நிலையை பெற வேண்டும் என்றால் வேதாத்திரியத்தை நன்கு உள்ளார்ந்து புரிந்து கொண்டு அதை தினமும் தினமும் நடைமுறையிலே கொண்டு வந்தால் நாம் மட்டுமல்லாது இந்த உலகம் உய்வு பெறும். அதற்கான இனிய மார்க்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த வேதாத்திரிய தத்துவத்தை உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல எனக்கு தோணுது உங்க பேருக்கு முன்னாடி புதியவன் போட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது அடைமொழி நீங்க ஏதாவது உங்களுடைய சிறப்பு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதை நான் முதல்ல குறிப்பிடறேன். நன்றி. புதியவன் போட்டு உங்க பேர் போட்டிருந்தது, அது நன்றி ஐயா. உங்களுடைய ஸ்பீச் எப்பவுமே ஒரு தொடர் தலைப்பா இருக்கும். நான் அந்த ஏற்கனவே பேசின தனு கருணம் புவனம் அதை கூட நான் டவுன்லோடு வச்சு அப்பப்ப கேட்பேன். அந்த தலைப்புகள் விட்டு போனது தோணும். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. காலம் தூரம் பொருள் காலம் இதயம், அதாவது சுசிலாமாவும் நல்லா சொல்லிட்டாங்க ஐயா. நீ உங்க ஸ்பீச்ல இன்னைக்கு நான் காலம் வெளி என்பது பிரபஞ்சம்னு குறிப்பிட்டீங்க. வெளினா பிரபஞ்சம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா அண்டம் இல்லை என்றாலும் காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்து, பிரபஞ்சமே அண்டம் இல்லை என்றாலும் காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்துச்சுயா. அது எப்படி அண்டம் இல்லைன்னா காலம் எப்படி இருக்கும்? அதாவது சுத்தவெளிதான் காலம், இருப்பு பற்றா இருப்பு பேராற்றல் அப்படின்னு நான் சொல்ல இல்ல. அண்டம் இல்லை என்றாலும் காலம் இருக்கும் அப்படின்னுங்கிறத காலத்தை பத்தி அருமையா குறிப்பிட்டீங்க. அது எப்படி ஐயா? நன்றி. வாழ்க வளமுடன். இதான் கேள்விங்கம்மா, இதான் கேள்வி. ஆமா ஆமா ஐயா. நல்லதுங்க. அது என்னோட இந்த கரம் நீட்டும் சிகரங்கள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா ஐயா. அது என்ன அறிமுகப்படுத்தும் போது சொல்லியிருப்பாங்க. ஆமா, அறிமுகப்படுத்தின ஒருங்கிணைப்பாளர் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகத்துல புதியவன் பொன்னுசாமிங்கிற பேர்ல தான் அந்த நூல் வெளிவந்துச்சுங்க. அதுல இருந்து அந்த புதியவன்கிற பேரு எனக்கு அது அப்படியே நினைச்சிருக்குங்க. ஒரு தகவல் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பியா. அந்த நூல் கிடைக்கும் போது நீங்க வாட்சி பாருங்க. அது என்னோட கவிதை தொகுப்புங்க, முதல்ல வெளிவந்தது. இனியும் நிறைய வெளிவர வேண்டி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. 2வது விஷயம், உலக தோற்ற ஒடுக்க அந்த சித்தாந்தத்தை நம்ம பேசுறோம்ங்க இந்த காலத்திலீங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொன்னா புரியுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுல பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தானுங்க. வீட்டுல வந்து ஒரு நெல் வச்சிருக்கிறோம். அந்த நெல்லை ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் மழை பெஞ்ச உடனே வயல்ல தூவிட்டோம்னா வயல்ல முளைக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த முளைக்கிற சமயம் தான் தோற்றமா ஆயிடுச்சுங்க. அதுக்கான காலம் தொடங்கிடுச்சுங்க. ஆனா இன்னொரு பகுதி வந்து நாத்தாங்காலுக்கு போகாம வீட்லயே இருக்கக்கூடிய நெல்லுக்கான காலம் துவங்கலைங்க. இதுதாங்க கால வேறுபாடு. அது மாதிரிதான் அந்த பிரபஞ்சம் ஒடுக்க நிலையிலிருந்து தோற்ற நிலைக்கு வந்திருக்கு.
ஒடுக்க நிலையில இருந்தது இருப்பா இருந்துச்சுங்க. அந்த இருப்பா இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு இயக்கம்ங்கிறது இருந்துட்டே இருக்குங்க. அது நுண்ணதிர்வா இருக்கும். அது விஞ்ஞானம்னு சொல்லுதுங்க. ஒரு அணுவெல்லாம் சுருக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சீங்கனாலும் அணுக்களோட இயக்கத்துக்கான ஆற்றல் உள்ளுக்குள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள இயங்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால அந்த காலம்ங்கிறது வந்து அந்த பிரபஞ்ச அடிப்படையிலேயே ஒடுக்கத்துல போனாலும் ஒடுக்கத்துல இந்த இருப்பு காலம்ங்கிற அளவுல காலம் இருக்கும், வெளிப்பட்டாலும் காலம்ங்கிறது இருக்குங்க. அதனால ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறதுனா இந்த நெல் தத்துவத்தவே நான் சொல்லலாங்க. வயல்ல கொண்டு போய் போட்ட நெல்லுக்கு அதோட பிறப்பு தொடங்கிடுச்சு. அது 21 நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் வயல்ல நட போடுவோம். அதோட வாழ்க்கை பயணம் தொடங்கிடுச்சுங்க. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய நெல்லை அடுத்த தடவை விளையிறதுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அது மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சத்துல காலம் என்பது அந்த அமைப்புக்குள்ளேயே அது இரண்டாக இல்லாமல் அந்த தத்துவத்தோடவே உள்ளேயே இருக்குதுங்கிறத சொல்றதுக்கு தாங்க நான் அந்த ஒடுக்க நிலையிலும் காலம் இருக்கும், தோற்ற நிலையிலும் காலம் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு. இது ஐயா நன்றி. ஒரு சின்ன அது நீங்க நல்லா சொன்னீங்க, இருந்தாலும் ஒரு சின்ன தெளிவு எனக்கு. காலம் அனைத்தும் சமமானது. அப்ப மகர்ஷிக்கு சமமானது, திருமூலருக்கு சமம். அது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இப்ப ஒரே நேரத்துல பிறந்த 4 பிள்ளைங்களுமே வேறுபட்டு வாழ்றாங்க, ஒவ்வொரு வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளை. அப்படிங்கல இதுக்கு அந்த கோள்களுடைய சஞ்சாரமா இல்ல அந்த காலத்தை பத்தி எடுத்துக்கிறதா ஐயா? உண்மைதானுங்க, உண்மைதான். நீங்க ஒன்றுபட்ட இப்போ மனுஷன்னு சொன்னா ஒரே ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே வாத்தியார் தான் பாடம் நடத்துறாரு, ஒரே புக்கை தான் படிக்கிறாங்க மாணவர்கள், ஒரே விடையைத்தானே எழுதணும், ஒரே மதிப்பெண் தான் பெறணும். ஆனா வந்து மாணவர்கள் வந்து ஒரே வகுப்புல உட்கார்ந்து ஒன்னா படிச்ச மாணவர்கள் தேர்வுன்னு வரும்போது பல்வேறு நிலைகளில் வந்து மதிப்பெண்கள் பெறக்கூடிய யதார்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தாங்க ஒரே உடம்புல ஒரே சமயத்துல ஜனிச்ச 2 ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்வின்ஸா இருக்கக்கூடியதுக்குள்ளும் அந்த ஆன்ம பதிவுங்கிறது வேறுபட்டு நிற்குங்கம்மா. அதுதான் அந்த வெளிப்பாட்டுக்கு காரணம். உடம்புங்கிறது ஒரு வாகனம் தானே, அதுக்குள்ள இருக்கிற சரக்கு தானே நம்ம பதிவு, அந்த கர்மா, அந்த வினை, அந்த முன்பதிவு எல்லாமே. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க அந்த 2 பேரோட வாழ்க்கையை எடுத்துட்டு போகுங்க. அதனால உடம்புங்கிற வாகனம் ஒரே சமயத்துல நீங்க லாரியில பொருளை ஏத்துறீங்கனாலும் ஒரு மூட்டையில முட்டைக்கோசு இருக்கலாம், இன்னொரு மூட்டையில வந்து உருளைக்கிழங்கு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அதை எடுத்துட்டு போற வாகனம் ஒன்று தானே. அது மாதிரி தானுங்கம்மா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சுசிலாமா வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிகள் அம்மா. எங்கன்னு பிடிச்சிங்க ஐயாவுக்கு முன்னாடி பேருக்கு முன்னாடி புனிதன்? அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த தலைப்பு. நான் அடிக்கடி கேட்பேன். உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு தலைப்பு தான் ஞாபகம் வந்தது. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயாவுக்கு முன்னாடி ஒரு புனைப்பெயர் சொன்னீங்களே, புனித தானே சொன்னீங்க? புதியவன். புதியவன். ஏன்னா அடுத்த முறை நாங்க படிக்கும் போது புதியவன் சொல்லலாம் இல்லைங்களா, அதுக்காக எழுதிக்கலாம். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இங்க கூட நம்ம இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாங்க. அப்ப ஒரு ட்ரெயின்ல ஒரு டாக்டரும் போறாரு, என்ஜினியரும் போறாரு, லாயரும் போறாரு. ஆனா எல்லாரும் போற இடம் வந்து கோயம்புத்தூர் தான் போறாங்க. ஆனா அந்த வண்டியில பல்வேறுபட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த உதாரணம் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா இதுல? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. வாழ்க்கையே ஒரு பயணம் தானம்மா. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அல்ல திருடன் கூட போகலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா பல்வேறுபட்ட கொண்டவர்கள் பயணிக்கிறார்கள். சிறப்புங்க. அப்படிதானுங்கம்மா. சரிதானுங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா உங்களுக்கு அண்ணு கொடுத்துட்டேங்க. கவிதா கோவிந்தராஜன் அவங்க இல்ல போல இருக்கு. அருட்காந்த செல்வி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அன்மிட் ஆகலீங்களா? பேசுங்கம்மா. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. அவங்க மறுபடியும் டச் பண்ணிட்டாங்க. அம்மா இப்ப அன்மிட் கொடுத்திருக்கேன் பாருங்க. வாழ்க வளமுடன் சுசிலம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா கிட்ட கேள்விகள் கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு இன்ட்யூஷன் தான் ஐயா, இடம் காலம் இயக்கம். ஒரு இன்ட்யூஷன் என்னன்னா, இப்போ பூமி வந்து சூரியனை ஒரு 355 நாட்கள் சுத்தின்னு இருந்திருக்க போது பூமியில பஞ்சபூதங்கள் எல்லாம் நிறைவாகும்.
அப்புறம் 360 நாட்கள் சுத்தி கொண்டு இருந்த போது உயிரினங்கள் தோன்றியும் 365 நாட்கள் சுத்தும் போது மனித இனம் தோன்றியும் அதுக்கப்புறம் இப்பயும் இன்னும் சுத்திட்டே அந்த 365 காலாயிடுச்சு. அப்புறம் அப்படி போக போக மாற்றங்கள் இந்த காலத்தை பேஸ் பண்ணி இது இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு intuition. நல்ல சிந்தனை தானுங்கம்மா, நல்ல சிந்தனை தான். இப்போ ஒரு முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய குஞ்சு அந்த முழுவதும் அது இருக்க வேண்டிய காலத்துக்குள்ள முட்டைக்குள்ள இருந்து வெளியில் வந்தாதாங்க அது ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற முட்டையா குஞ்சா வெளியில் வர முடியுங்க. அது கொஞ்சம் முன்கூட்டியோ அல்லது வெளியில் வர முடியாம சிரமப்பட்டோம்னா அதோட பிரபஞ்ச வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கைங்கிறது சிரமமா போயிருங்க. அதே மாதிரி நம்ம சிம்பிளா சொன்னோம்னா கூட இட்லி பாத்திரத்துல மாவை எடுத்து வார்த்து வச்சுட்டோம்னு சொன்னா இட்லி உருவாகிறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் பிரச்சனை, வேகாம எடுத்தாலும் பிரச்சனைங்க. அதனால அது போல இந்த காலம்ங்கிறது பக்குவப்படுத்தக்கூடியது மனுஷனோட மனநிலைகளை, உயிரினங்களை தோற்றுவிச்சு ஒடுங்க வைக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்ம பூமியினுடைய இடமும் காலமும் அந்த கரெக்டா இதுவாகும் போது அந்த உயிரின தோற்றம் உருவாயிருக்கும். அதேதாங்கம்மா. நெருங்கி போயிருந்தோம்னா கருகி போயிருப்போம், தள்ளி போயிருந்தோம்னா குளிர்ந்து போயிருப்போம். அது மாதிரி வாய்ப்பு இருக்குமாயா? அதாவது நம்ம கால அடிப்படையில நம்ம கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஞானத்தோட எக்ஸ்டென்ஷனா தான் நம்ம இதை பார்க்க முடியுங்க. இந்த கருத்தை உறுதியாவோ இப்ப எப்படி இறைவனை கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொன்னா நான் உங்க முன்னாடி எப்படி காட்ட முடியும்? நீங்க தான் இறைவன் சொன்னா அதை நீங்க உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தாங்க அந்த பக்குவம்ங்கிறத இறைநிலை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி தூரத்துல இவ்வளவு வேகத்துல சுத்தக்கூடிய ஒரு கோளை உருவாக்கி அதுல இந்த சதவீதத்துல நிலம், நீர், நெருப்பு, பஞ்சபூதங்களை சேர்த்து வச்சோம்னா தான் இந்த உயிரினம் உருவாக முடியும். தனக்குன்னு ஒரு வீடு கட்டி கொண்ட அந்த இறை ஏற்பாடு தாங்க பூமி. அதைத்தான் நீங்க அழகா சொன்னீங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்றாங்க, அகலாது அணுகாது தீக்காழ்வார் போன்றுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த அடிப்படை தானுங்க. அது நீங்க சொன்ன இடம், காலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மனுஷனுக்கு முக்கியம், பிரபஞ்சத்துக்கு முக்கியங்க. நல்ல செய்தி. வாழ்கலமுடன் ஐயா, என்றும் புதியவர் ஐயா. வாழ்கலமுடன். 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 வாழ்க வளமுடன். வாழ்கலமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஹேமா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. ஹேமா, ஒரு முறை டச் பண்ணுங்க மைக்க. கவிதா ஹேமாமா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா ஆமா, வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஓம் எனும் ஓங்காரத்துள்ள உருவாரு அப்படின்னு திருமூலர் பாட்டு ஒண்ணு சொன்னீங்கல்லங்க ஐயா. அதுல இப்ப ஓம் அப்படிங்கறது இந்த பிரபஞ்சத்தை சொல்றோமா எப்படிங்க ஐயா? ஓம் ஓங்காரம்ங்கிறத என்ன சொல்றோம்? அதாவதுங்கம்மா, இதுல நுட்ப ஆற்றல், தூள ஆற்றல் இருக்குங்க. ரெண்டு விஷயம் இருக்குங்க. சரிங்க ஐயா. நுட்பமா இருக்கக்கூடியது இந்த ஓசை அப்படிங்கிற தத்துவத்தில் இருந்துதான் விண் அப்படிங்கிற தத்துவம் வந்துதான் மெஞ்ஞானம் சொல்லுதுங்க, விஞ்ஞானம் சொல்லுதுங்க. சரிங்க ஐயா. இந்த பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, வெளியிடை நான்காய் விளைந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, நீரிடை இரண்டாய் நிகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றின்னு முடிக்கிறாருங்க. வெளி அப்படிங்கிறது தான் ஸ்பேஸுங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூக்கும ஆற்றல் சவுண்டுங்க. அந்த சவுண்டு தான் ஓம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஓங்காரத்துக்குள்ளதான் இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, இந்த பிரபஞ்சத்துல உணரப்பட்ட ஒரு ஆற்றல், ஒரு மாற்றம் பெற்ற ஆற்றல் அப்படின்னு சொன்னா அதாவது சவுண்டுன்னு தான் சொல்றாங்க, சப்தம்னு சொல்றாங்க, ஒலின்னு சொல்றாங்க, ஓம்னு சொல்றாங்க. இத சயின்ஸ்ல உயர்ந்த நிலையில ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாசா விஞ்ஞானிகள் இப்ப சமீபத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வெளியில திருவாசகத்திலேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அது பெரிய விஷயம்ங்க. அதனால ஓம்ங்கிற அந்த ஓம் சாண்டிங்லயே பெரிய விஷயங்கள் இருக்குங்க. சக்கராஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரம் தொடங்கி மேல வரக்கூடிய துரிய நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கராஸ்ல இருக்கக்கூடிய ஆற்றல்களை தூண்டுறதுக்கான ஒரு பிரணவமாகவும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒழுங்குபடுத்தக்கூடிய முதல் உற்பத்தியான ஒரு வெளிப்பட்ட ஆற்றல்ங்கிறது ஓம். அதனாலதான் அது திருமந்திரத்தில் தெளிவா சொல்லியிருக்காங்க, திருவாசகத்திலையும் தெளிவா சொல்லியிருக்காங்கம்மா.
அது ரொம்ப வந்து நன்றிங்க ஐயா. விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம்ங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த வாழ்க. உங்க புக்கு பேர் என்னய்யா சொன்னீங்க? ஒன்னு எழுதியிருக்கேன்னு. கரம் நீட்டும் சிகரங்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்புங்க. கரம் நீட்டும் சிகரங்கள். சரி சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்படிங்க. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட நீங்க மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கவிதா கோவிந்தராஜன் அம்மா, ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்துட்டேன். வந்துருச்சுங்கம்மா, சரியா வந்துருச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, காலம் பொன் போன்றது அப்படின்னீங்க. அப்புறம் காலம் அழியாகுது, டைம் நேரம் எல்லாம் அழியாகுது. அப்ப நம்ம காலம் தப்பா எழுதிட்டாங்க ஜாதகத்துல அப்படின்னா நம்ம தலையெழுத்தும் அப்படிதான் மாறுங்களா, இல்ல ஜாதகம் எப்படிங்க? அம்மா ஜாதகத்தை ரொம்ப நம்பாதீங்கம்மா. நீங்க வராகமிகர் எழுதுன பிருகத் ஜாதகா அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதான் அடிப்படை. இப்ப எப்படிங்க அட்டாங்க யோகம் யோகங்களை முறைப்படுத்துறதோ அது மாதிரி வராகமிகரோட ஜாதகம் இருக்கு. அந்த அளவுக்கு ஆழமா போய் கோள்களோட சஞ்சாரத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க இருக்காங்களா இன்னைக்கு காலகட்டத்திலன்னு தெரியல. ஆனா நம்ம முயற்சிக்கு எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் அதை வலிமைப்படுத்திட்டு மகரிஷி சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டு பயணிக்கிறது தான் நல்லதுங்கம்மா. இந்த ஜாதகத்துல கொண்டு போனாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு முடிவு இல்லாம தொடரா போகுங்க. இவர் சொல்றதை விட அவர் சொல்றது நல்லா இருக்கு, அவரை விட இன்னொருத்தர் சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படிங்க? இப்ப உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னா கிராஸ் ஒப்பீனியன் இன்னொருத்தர்கிட்ட போக சொல்லுவாங்க. இப்படியே நமது மருத்துவ பயணம் போற மாதிரியே மனத்துக்கான பயணம் இந்த ஜாதகத்தில் இழுத்துட்டு போயிருங்க. அதனால ஜாதகத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுக்காதீங்க. வாழ்க்கையில எல்லாமே சாதகமா அமையும். எண்ணம் சொல் செயல் மூணுமே ஒரு நேர்கோட்டுல வச்சுட்டு மகரிஷி சொன்ன அந்த இரண்டொடுக்க பண்பாடு வச்சுட்டோம்னா நமக்கு அருக்காப்பு போட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பா இருக்குமா. ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா. நல்லா இருக்கும். ஜாதகத்தை தயவு செய்து நம்பாதீங்க, உள்ள போகாதீங்க. விஞ்ஞான அடிப்படைகளை சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து கையை நீட்டி கையில மணல் வச்சிருக்கீங்கன்னா கையை விட்டு கீழே இறங்குற மணல் கடந்த காலம், கைக்குள்ள இருக்கிற மணல் எதிர்காலம். கையிலிருந்து கீழே இப்ப வெளியே கொட்டுது இல்லைங்களா, அதுதான் நிகழ்காலம்ங்க. அதனால நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திட்டோம்னா எதிர்காலம் நமக்கு வரும். கடந்த காலத்தை கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா மனசு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஓடி ஓடி போய் சிக்கிக்குங்க. அதுக்கு நீங்க அந்த பிற்சாய்வு முற்சாய்வும் வேண்டாமுங்க. நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை அர்த்தப்படுங்க, ஆனந்தமா இருக்கலாங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். இன்னொன்னுங்க ஐயா, காலம் பதில் சொல்லும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா காலம் பதில் சொல்லும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிஜம் தானே? அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அனுபவிச்சு தானே போறாங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி. ஆமாமா, வினைக்கு பதிவு இருக்குங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். மகிழ்ச்சி சொல்றது அதானுங்க. செயலுக்கான விளைவு இருக்கவே செய்யும். அந்த செயலுக்கான விளைவு சொல்றதைத்தான் நீங்க காலம் பதில் சொல்றோம்ங்கிறீங்க. இப்போ நீங்க வினையை விதைச்சீங்கன்னா வினை தான் கிடைக்கும், திணையை விதைச்சீங்கன்னா திணை தான் கிடைக்கும். என்ன நீங்க இன்புட்டா கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில வரும். பஞ்சை கொடுத்தீங்கன்னா நூலா வரும், கரும்பை கொடுத்தீங்கன்னா சாரா வரும், தேனடை கொடுத்தீங்கன்னா தேனா வரும். நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வரும். அதுல இயற்கையோட பெரிய உண்மை பேருண்மை அதுதானுங்க. நம்ம எண்ணம் சொல் செயல்ல தீங்கு இல்லாம அனைவருக்கும் நல்லதே நினைச்சிட்டு நல்லதே பேசி நல்லதே செஞ்சோம்னா கெட்டதெல்லாம் நீக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது தாராளமா உள்ள இறங்கிடுங்கம்மா. நல்லதை சேர்க்கவே வேண்டியதில்லை. கெட்டதெல்லாம் இப்ப எப்படிங்க ஒரு சிற்பத்துல வேண்டாத பகுதியை கல்லுல நீக்கினீங்கன்னா சிற்பம் வெளிப்பட்டுருது இல்லைங்களா, அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாதெல்லாம் நீக்கிட்டே போனோம்னா நல்லது தன்னால வந்துடும். அதனாலதான் மகரிஷி சொல்றது மனிதன் மைனஸ் களங்கம் ஈக்குவல் டு இறைவன் ஒரு சமன்பாடு கொடுப்பாருங்க, அற்புதமா. அதனால அது இறைநிலை பார்த்துக்குமா. இப்ப எப்படி நீங்க நெல்லை போடுறதும் தண்ணியை பாய்ச்சறதும் தான் உங்க வேலை. அதுல கதிர் வர்றதும் அது விளையிறதும் பஞ்சபூதங்களோட உதவிதான் அதை நெல்லாவும் கதிராவும் செடியாவும் புல்லாவும் பயிராகவும் மாத்துதுங்க. அதுக்கு பத்தி நமக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அது செயலுக்கான விளைவு தானே வந்துருங்க. அதனால முற்பகல் செய்யும் பிற்பகல் கண்டிப்பா விளைவு இருக்குங்கம்மா. அதை பத்தி நம்ம பெரிய அளவில் சிரமப்படுத்திக்க வேண்டியதில்லை. காலம் நிச்சயமா பதில் சொல்லுங்க. காலம் தானே எல்லாமே. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க சரிங்க. வளமுடன். அம்மா வாழ்க சொன்னதுதான் அப்படியே கிளீன் இருந்தது. ஐயா சொன்னது வந்து எங்களுக்கு வந்து தவறு கிடைக்கல. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரி சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அவங்க முன்னாடி கேட்ட ஃபாலோ அப் கொஸ்டின். அதாவது இப்போ சில டைம் வந்து கருப்பராய சுவாமிக்கு வந்து அவங்க சிகரெட் வைக்கிறாங்க, இல்ல துண்டு பீடி வைக்கிறாங்க, இல்லாட்டி சில பேர் இடத்துல சாராயம் கூட வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து உங்களுக்கு கோழி அந்த மாதிரிலாம் பலி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம தேங்காய் கூட உடைச்சு கொடுக்குறோம் இல்லையா, தேங்காய் அந்த மாதிரி. அதுல வந்து இதுல என்ன, இதுல உண்மையாவே இதுல ஏதாவது விஷயம் இருக்குங்களாங்க ஐயா, இல்ல அது எதுக்காக பண்றாங்கன்னு ஒரு கேள்வி. மனிதனோட மனம் என்ன சொல்லுதோ அதுதாங்க வாழ்க்கையோட அமைப்பா உருவாகுதுங்க. அதுதான் நம்ம மார்க்கமா வருதுங்க. அது நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளை நிறைவுபடுத்திக்கிறதுக்கு சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பா தான் இதெல்லாம் உருவாயிருக்குங்க. ஒரு மரபுகளா வந்திருக்குதுங்க. அந்த மரபுகள் வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். சிலர் கோயிலுக்கு போறதுவே தவறுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வேண்டாங்க. அது வந்து இந்த ஞானத்துல பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். ராஜயோகங்கிறதா உயர்ந்த யோகம். அதை விட மகரிஷி சொல்றது வந்து வாழ்க்கை நெறிங்கிறதே கர்ம யோகம் தான் வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து அந்த மரபை வந்து குறைச்சும் சொல்ல வேண்டாங்க, கூட்டியும் சொல்ல வேண்டாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுது, மன நிறைவு ஏற்படுது. நீங்க உட்காந்து எப்படி இட தூய்மை, விடை தூய்மை சொல்லிட்டு மகரிஷியோட அந்த தத்துவ முறைகளை பயன்படுத்தி தவநிலையில உயர்ந்து போறீங்களோ, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியும் நிறைவையும் கொடுக்கறதுனால அதை அவங்க பண்றாங்க. அதுல நம்ம வந்து வி நீட் நாட் கமெண்ட் ஓவர் தி பிலீஃப்ங்க. அவங்க நம்பிக்கையில நம்ம வந்து குறைச்சும் சொல்ல வேண்டாம், கூட்டியும் சொல்ல வேண்டாம். நமக்கு அறிவை பயன்படுத்திட்டு, அறிவே தான் தெய்வம் என்ற தாய்மாதன் சொல்ற மாதிரி அறிவை பயன்படுத்திட்டு புறச்சடங்குகள்ல வந்து நம்ம மனசு செலுத்தாம உள்ளார்ந்த சிந்தனையில போய் தவ நிலையில போய் பார்க்கும்போது தாங்க பிரபஞ்சம் வெளிப்படுங்க. அதனாலதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாள சொல்லுவாங்க உள்தேடலுக்கு. உள்தேடல் தான், அகத்தேடல் தான் நமக்கு நன்மை தருங்க. இது சடங்குகள் வந்து அவங்க இஷ்டம். நம்ம சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி எஸ் வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க இப்ப ஜாதகம் பத்தி கேட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் வச்சுதான் ஜாதகம் மனிதனால் உருவாக்கப்பட்டதுதானே ஐயா ஜாதகம்? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரிங்க ஐயா. அது ஒரு டவுட் இருந்துச்சு ஐயா. இல்ல, எனக்கு அது என்ன டவுட், விஞ்ஞான முறைப்படி இப்போ எத்தனையோ தத்துவங்கள் இருந்தாலும் அதை ஒழுங்கமைக்கப்பட்டு இப்ப எப்படி வந்து அட்டாங்க யோகம், ஏமனமே ஆசனம் பிராணாயாமம்லாம் சொல்லி சமாதி வரை கொண்டு வந்தார் இல்லைங்களா? அட்டாங்க யோகத்துக்கு அடிப்படையான ஒரு தத்துவத்தை தந்தது வந்து நம்ம பதஞ்சலி யோக சூத்ரா. அது மாதிரிதான் இந்த வராகமிகிரர் அப்படிங்கிறவர் எழுது பிருகத் ஜாதகம் சொல்லிட்டுங்க. அதுல வந்து விஞ்ஞான உண்மைகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நாஸ்ட்ரடாமஸ் எழுதி வச்சது இன்னைக்கு பூமியில நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. அது வந்து நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாங்க. ஜாதகத்தை வந்து சரியா கணிச்சு சரியா சொல்லும் போது, ஏன்னா வந்து இந்த வெப்பத்தை இந்த கால அளவு கொடுத்தோம்னா இந்த மாதிரி விளைவு வருங்கிறதுல விஞ்ஞான உண்மைதானுங்க. அதுக்கு தான் இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லியை மாவை வச்சு நான் சொன்னேன். அது மாதிரி அந்த பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கு. அது முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருந்தா கருகி போயிருக்கும், தள்ளி போயிருந்தா குளிர்ந்து போயிருக்கும். அந்த பக்குவமான இடத்தை யார் உருவாக்குனா? நம்ம பண்ணல. அது மாதிரிதான் இந்த பிளானட்டரி மூவ்மெண்ட் எல்லாத்தையும் யார் இதற்கு எல்லாம் அதிகாரி, அதை நாம் அறிஞ்சிட வேண்டாமான்னு கேட்ட மாதிரி அதுக்கு ஒரு இறைநிலை இருந்து அந்த இயக்க ஒழுங்கை ஏற்படுத்தி தந்திருக்குங்க. அதை முழுசா கணிச்சு சொன்னா ஃபியூச்சர் சொல்ல முடியுங்க. ஏன்னா எக்ஸ் இங்க இருக்கும்போது ஒய் இங்க இருக்கும்போது ஜெட் எங்க இருக்குன்னா எக்ஸ் ஒய் ரெண்டையும் இணைச்சு ஜெட்டுக்கு நீட்டினீங்கன்னா வரும். அது மாதிரி ஒரு நீட்டிப்பை நீங்க சொல்லி கணிச்சு சொல்றதானுங்க ஜாதகம். அதை வந்து சரியா சொல்லக்கூடிய மனநிலை, அறிவு, திறன் பெற்றவர்கள் ஒருவேளை குறைஞ்சி இருக்கிறதுனால நம்ம அதுல போய் அதிகமா நம்ம சிந்தனையும் செயலையும் வீணாக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்.
இல்ல எனக்கு அதுல உடன்பாடே இல்லையா. நம்ம குரு கையில இருக்கோம். எனக்கும் ஜாதகம் எனக்கு உடன்பாடே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து முருகர் வழிபாடுதான். ஆனா வந்து இப்ப நாள் எண் செய்யும், கோள் எண் செய்யும், வினைதான் எண் செய்யும். அது வந்து அப்படி அந்த வாசகத்துல இருக்கும்போது அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்கும்போது ஜாதகத்தை ஏன் இது பண்றாங்க எனக்கு தெரியல. அது ஒரு டவுட்ல தான் நான் கேட்டேன். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இடம் பொருள் ஏவல் சொன்னீங்க. அதே மாதிரி உடல் பொருள் ஆவி இது எதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டாயா? வாழ்க வளமுடன். எதையும் எது கூட இணைக்கலாமாப்பா? நம்ம வந்து தொடர்புல தானே இருக்கோம். இப்போ நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கூட கேள்வி கேட்குறீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்றேன். நம்ம வந்து we are கனெக்டட் டுகெதர். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இணைப்புல தான் இயங்கிட்டு இருக்குங்க. இணைப்பில் இருக்கிறதுனால தானே சைனாக்கார தும்முனது கோயம்புத்தூர்காரனுக்கு சளி பிடிச்சதுங்க கொரோனால. அதனால we are கனெக்டட் டுகெதர். we are லிவிங் ஆன் த சேம் எர்த்துங்க. அமெரிக்கக்காரனாகட்டும், ரஷ்யாக்காரனாகட்டும், இந்தியனாகட்டும், எல்லாருமே ஒரே கோலத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரே சூழ்ந்து இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் தான் நமக்கு காற்று எடுத்துக்கிறோம். பொதுவான ஒரு நீரைத்தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். சூரியன் நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூரியன் ஒற்றை சூரியன் தான். இடம் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய ஸ்பேஸுங்க. பொருள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய பொருளாவும் சொல்லலாம், நம்மளோட உடலாவும் சொல்லலாங்க. ஏவல்ங்கிறது இந்த ரெண்டையும் இணைச்சு நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னுக்கு எடுத்துட்டு போறது, அந்த தன்மையை சொல்லலாங்க. அதே மாதிரிதான் நீங்க சொன்னது உடல் பொருள் ஆவி. உடல்ங்கிறது தான் இங்க பொருளா மாறிடுதுங்க. அது பொருள் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கானது. ஆவி அப்படிங்கிறது அதை எடுத்துட்டு போற உயிராற்றலுங்க. அதனால ரிலேட் பண்ணி எப்படி சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? மைக்கு ஒருங்கிணைப்பாளர் ரம்பாவும் நீங்க சொல்லலாம், பதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கம்மா. நம்ம 2 பேரும் தான் இப்போ வந்து இந்த கேள்வி பதில் இருக்கிறோம். நீங்க இதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னை விட அறிவுபூர்வம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, சொல்லலாம் தாராளமா, ஒன்றும் பிரச்சனை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. முயற்சிங்கம்மா. வாழ்க. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க ஒரு முறை டச் பண்ணுங்க. லைன்ல இருக்கீங்களா ஜெயலட்சுமி அம்மா? இப்ப இந்த ஜாதகம் சொல்லும் போது இப்ப வந்து இப்ப நம்ம பிராக்டிக்கலா இப்ப எங்க வீட்டுல ஒரு ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அதே அந்த ராசிக்காரங்களுக்குள்ள வரக்கூடிய அதே ஒரு துன்பமோ இன்பமோ இல்ல ஏதோ என்ஜாய்மெண்ட் பண்றாங்கன்னா, இன்னொரு ராசிக்காரங்களும் அந்த என்ஜாய்மெண்ட் பண்றாங்கன்னும் போது அப்போ அந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது கூட அந்த பிராக்டிக்கலா கூட கொண்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? இப்போ ரிஷபம், அந்த இன்னொருத்தவங்களும் அதே ரிஷபம், அவங்க வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. இந்த ரிஷபமும் சண்டை போடுறாங்க. அப்போ ரிஷபம்னாலே அந்த மாதிரி சண்டை போடுறவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு கூட கணிக்கலாம் இல்லைங்களா? அதாம்மா, இத வந்து விஞ்ஞானம் விஞ்ஞானத்திலயும் அதை நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு தெரியல. சென்னை. இப்ப நான் இருக்கிறது கோயம்புத்தூருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தரவங்க ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேருங்க இதுக்கு சயின்ஸ்ல. தூண்டல், அதுக்கு பதில் வினை. நீங்க கேட்கறதுக்கு நான் இங்க இருந்து பதில் வினை சொல்றேன். அதே மாதிரி அணுக்களுக்குள்ள துகள் கொள்கையில என்ன ஒண்ணு சொல்றான்னு சொன்னா, ஒரு துகள் இங்க இருக்குன்னு சொன்னா அதோட கவுண்டர் பார்ட், அதோட எதிரான துகள் வந்து பிரபஞ்சம் இன்னொரு கோடியில் இருந்தாலும் இந்த துகளோட நிலைய நீங்க மாற்றி அமைச்சீங்கன்னு சொன்னா அதோட இணைப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு துகள் பிரபஞ்சத்தில் எந்த மூலையில இருந்தாலும் அது தன்னை தகவமைச்சுக்கும். அப்படிங்கறத குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றானுங்க. இந்த அறிவை யாரு கொடுத்தா? இங்க இருக்கக்கூடிய துகளோட கவுண்டர் பார்ட் பிரபஞ்சத்துல பல ஆயிரம் லட்சம் கோடி மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் வேணா சொல்லுங்க, அதுக்கு அப்பால இருந்தாலும் அந்த இணைப்பு ரெண்டுக்கு இடையில் இருக்கின்ற பொழுது இதோட மாற்றம் அது பிரதிபலிக்கும். அப்படிங்கறத குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அல்லது குவாண்டம் பின்னல் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாத்தையுமே இணைப்புல பிரபஞ்சம் முழுவதும் ஒத்த இணைப்புல இயங்கிட்டு இருக்குங்கம்மா. அதுதான் சொல்றேன். அப்போ அந்த ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணெதிர்க்கே 2-3 பேர் ரிஷபக்காரங்க இப்படி இருக்காங்கன்னா அப்போ டோட்டலா ரிஷபத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கேரக்டர்ல இருப்பாங்க அப்படின்றத கணிக்கலாம்.
பொதுவான பண்புகள் சொல்லலாங்கம்மா. இப்போ இப்போ கோயம்புத்தூர்ல உக்கடம் ஏரியாவில் டிராபிக்னு சொன்னா அந்த டிராபிக்ல எந்த வெஹிக்கிள் அங்க போனாலும் டிராபிக்ல மாட்டிக்குங்க. ஆமா, அது ரிஷபக்காரங்களா அதே இருந்தாலும் மாதிரி சரி, மேஷக்காரங்களா இருந்தாலும் சரி. ஓகே ஓகே, புரியுது இல்லையா? ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன். என் வாய்ஸ் வருதுங்களா? வருதுங்கம்மா. வாழ்க, பேசுங்கம்மா. வாழ்க வளம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நான் பொறுப்பாஸ் ஜெயலட்சுமி பேசுறேன் ஐயா. பெரியநாயக் மண்டலத்துல முன்னாடி வேலை பார்த்துட்டு வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கொஸ்டின்னா, இப்ப நம்ம இந்த ஜாதகங்கள், இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே நம்முடைய ஜாதகப்பிரார ரிலேட்டடா இருக்குங்களையா, இல்ல நம்முடைய நேர காலம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை நம்புறதுனா நம்பாது நம்முடைய இதுங்களா? நான் ஐயா மகரிஷி ஐயா மேல இதுனால நான் இதெல்லாம் நம்புறதுக்கு இதுல இல்லைங்க. நம்புனா நல்லா இருக்குங்களா, நம்மளே நல்லா இருக்குங்களா, அந்த ஒரு டவுட் எனக்கு. அதாம்மா, இப்போ தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படிங்கிற தொடரோட இதுதானுங்க. நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு, நமக்கு கெட்டது நடக்கிறதுக்கு நம்ம காரணம் நம்ம மட்டுமே தான் காரணம்ங்க. சரிங்க. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளியே வர்றதுனால பிரச்சனைகள் வரும். அதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து வெளியில் வராம இருக்க முடியாது. அது மாதிரி தாங்க. ஆனா இதுக்கு விஞ்ஞானம் இருக்குங்க, இல்லாம இல்லைங்க. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல கணக்கு போட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஆராய்ச்சியே நமக்கு வேண்டாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இருக்குமோ இருக்காதா அந்த ஆசோலேஷன், வேவரி மைண்ட் வேண்டாம்ங்க. நான் ஜாதகத்தை நம்பல, வேண்டாம் விட்டுருங்க, நான் மகரிஷியே போதும் அவர் காட்டின வழியே அப்படின்னு சொல்லி நீங்க அதுல நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு காலம் நேரம் எல்லாமே இறைவனால ரொம்ப நெருக்கடியான தருணங்களை சந்திச்சவங்கலாம் எளிமையா வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வானத்துல போய் அவ்வளவு காலம் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் கீழே இறங்கி வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அந்த அம்மா எப்படி வருவாங்கன்னு சொல்லி இருந்தோம் சேர்ந்து. இதெல்லாம் மிராக்கிள் இல்லைங்களா? விஞ்ஞானத்தோட பெரிய ஒரு வியப்புக்குரிய சாதனை இல்லைங்களா? அது மாதிரி நடக்குங்க. நம்ம எண்ணியது எண்ணியாங்க இதுவரை எண்ணியார் திண்ணியாராக பெறன். அதனால நினைக்கிறதுல ஒரு மன உறுதியோட இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயமா ரிசல்ட் வருங்க. அதுக்கான வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். ஆனா இல்லது வாரா உள்ளது போகா அப்படிங்கிறதுனால நமக்குன்னு பூமியில இருக்கிறது கிடைக்கும், இல்லாதது கிடைக்காதுங்க. அதை பத்தி கவலையும் பட வேண்டியது இல்லைங்க. அது நமக்கு தேவையானப்போ வருங்க. இனி போய் நம்ம எல்கேஜி படிக்க முடியாதுங்க, அதெல்லாம் படிச்சுட்டோம், அதெல்லாம் கடந்த காலம். இனி படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியோட சித்தாந்தம் நமக்கு போதுமோ. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லா பண்ணுங்க சர்வீஸ். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன், வாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது மன்றத்துக்கு. மகிழ்ச்சிங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது கவிதா கோவிந்தராஜம்மா மறுபடியும் வந்திருக்கீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா உங்களுடைய கேள்வி. முடிக்க வேண்டிய செம்மையானால் மந்திரம் தேவையில்லை, மனம் அது செம்மையானால் வாக்குவாதம் தேவை. அது கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அர்த்தம் தெரியாது. அர்த்தம் சொல்ல முடியுமா? மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கேக்குறாங்க. அர்த்தம் கேக்குறாங்களா? அதாவது மந்திரம் அப்படிங்கறத மனதோட திறம் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லி, அது தொல்காப்பியத்தில் அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குங்க. நிறைமொழி மாந்தர் நெஞ்சத்திற்கு கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அதான் தொல்காப்பிய சூத்திரம்ங்க. நிறைமொழி மாந்தர் நெஞ்சத்திற்கு கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உள்ளடக்கிய சில தத்துவங்கள் இருந்துச்சு. அதை முழுமையா வாழ்ந்து இறைவனோட நினைவிலேயே இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் முனிவர்கள் அவங்க மனசுல தோன்றதை மந்திரமா வகுத்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. மந்திரம்ங்கிறது மனதை திறப்படுத்துவதற்கு தான். அது திரும்ப திரும்ப சொல்லும் போது இப்ப எப்படிங்க ஒரு வெளிச்சத்தை திரும்ப திரும்ப 2 கண்ணாடிகள் கடையில பிரதிபலிக்கும் போது வெளியில வரக்கூடிய ஆற்றல் லேசரா வரும்பாங்க சயின்ஸ்ல. அது மாதிரி ஒரே தொடரை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது மனதுக்கு ஒரு வலிமை வருது அப்படின்னு சொல்லிதான் அந்த மந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க, மனதை திடப்படுத்துவதற்காக. ஆனா நீங்க மனசு ஏற்கனவே திடமா இருக்குதுன்னு சொன்னா நீங்க திரும்ப மந்திரத்தமெல்லாம் சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நேர காரியங்களை செய்யலாம். மகிழ்ச்சியோட இரண்டொழுக்க பண்பாட்டை எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு போனாவே போதுங்க. புதுசா நீங்க ஒன்றும் மந்திரமெல்லாம் சொல்லவே வேண்டாம். தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்தில் பிற்காலத்திலோ உடலுக்கோ உள்ளத்திற்கோ தீங்கு செய்யாத எல்லா சிந்தனைகளும் செயல்களும் நல்ல விஷயம்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. இதுதான் பெரிய மந்திரம். நமக்கு தவிர ஒண்ணு நம்ம போய் சொல்லவே வேண்டாம். அது நம்ம உடம்புக்கு ஒரு
மனசு எப்படி ஒரு கருவியா இருந்த உடம்பு நகர்த்துதோ அது மாதிரி மனசுக்கு ஒரு அடிஷனலான ஒரு சப்போர்ட், ஒரு திறத்தை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு தொடர் தான் அது பெரியவங்க உருவாக்குன அந்த தொடர் தான் மந்திரம்னு சொல்றது. அதனால மனசு சுத்தமா இருந்தா நம்ம கோயிலுக்கும் போக வேண்டாம், மந்திரங்களும் ஜபிக்க வேண்டாங்க. நன்றிங்கய்யா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. ஏன் வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கய்யா. எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஒருத்தர் கேட்கிற கேள்வி எல்லாருக்குமே அது பயனுள்ளதா தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கேள்வியில ஒரு நண்பரா கேட்கும்போது அதுக்குண்டான பதிலையும் நீங்க கரெக்டா சொன்னதுனால அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விகளை உருவாக்குதுன்னா எல்லாரும் மனசுலயும் இந்த செய்திகள் போய் சேர்ந்திருக்குதுங்கிறதுல எனக்கு முழு நிறைவாமா. கரெக்டுங்கய்யா. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? ஆமாங்கம்மா, அப்படியே பண்ணிக்கலாங்க. நல்லதுங்கம்மா, சிறப்புங்க. நம் கடமை அறவாழ்வின்